ஹோலி ஸ்பிரிட். உங்க அரவணைப்புக்குள்ள ஒருத்தரும் இணைகிறதுக்காக நன்றி. எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களோடு நீங்க பேசுகிற தெய்வம், எங்களுக்குள்ள இருந்து எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர். இப்ப கூட இசப்பா, நீங்க எனக்குள்ள இருக்கிற அந்த பிரசன்னத்தை அப்படியே நான் ரிலீஸ் பண்ண, எனக்கு இருக்கிற தடைகள்லாம் மாறட்டும். நாம் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது மைண்ட் அளவுல எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனா எந்த அளவுக்கு நாம் ஒன்றா இருக்கிற அனுபவத்தை ஆழமா அது ரெவலேஷனா எனக்குள்ள இருக்குங்கிறது, சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி வித்தியாசமா நடக்கும்போது, மனுஷர்கள் வேறு விதமாய் நடக்கும்போது, எதிர்பார்க்கிற நேரத்துல காரியங்கள் நடக்காம இருக்கும்போது, எனக்குள்ள வருகிற உணர்ச்சிகள் தான் அந்த வெளிப்பாடை காட்டும், அந்த மெச்சூரிட்டியை காட்டும். இசப்பா, ஹோலி ஸ்பிரிட், ஐ ஸ்பீக் த மெச்சூரிட்டி. இந்த ஒரு முதிர்வை நான் பேசுகிறேன். உங்க பிரசன்ஸ்ல இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, அந்த நானும் என் தேவனும் ஒன்றா இருக்கிறோங்கிற விஷயம் மைண்ட்ல இல்லாம உங்க இருதயத்துல வெளிப்பாடாய் மாறுவதாக. எல்லா சூழ்நிலைக்கு மேல ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாய், டாமினேட் பண்றவர்களா எங்களை வைத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது எங்க சிந்தனையில் இல்லாம, எங்க மைண்ட்ல மட்டும் இல்லாம எங்க இருதயத்துல வெளிப்பாடாக மாறுவதாக. எஸ் லார்ட். எங்களுக்குள்ள நீங்க அந்த காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. எஸ் லார்ட். வெளிப்பாடு என்பது பரிசுத்த ஆவியானவரால ஒரு ஏரியாவை குறித்து கொடுக்கப்படுகிற வெளிச்சம். அந்த வெளிச்சம், ஒரு ஏரியால ஸ்ட்ரகிள் பண்றோம். இது ஒரு வேலை உங்களுக்கு இருக்கிற மன சோர்வா இருக்கலாம், பயமா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கலாம், உறவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், கன்ஃபியூஷனா இருக்கலாம், டெசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம், ஒரு விஷயத்தை முடிவு செய்கிற விஷயமா இருக்கலாம். எந்த ஏரியால ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஆவியானவர் எங்களை நீங்க ரொம்ப அழகா நடத்துவீங்க. எஸ் லார்ட். அந்த ஏரியாவை குறித்த வெளிச்சத்தை முதலாவது தருவீங்க. நாங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். அந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்க மைண்ட்ல எந்த ஏரியால அந்த வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதோ, அந்த ஹீலிங் இல்லாம இருக்கோ, அந்த இருட்டு இருக்கிறதோ, அது எல்லா ஏரியாவிலையும் நீங்க பார்த்து அதை சரி செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. we invite you lord. அந்த எங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம். உதவியை நாங்கள் நாடி நிற்கிறோம். we invite you. என் வாழ்க்கையில நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாத ஏரியா அப்படின்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். என் ஆவியானவருக்கு என்னை குறித்து சகலமும் தெரியும். நான் எதை குறித்து வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஸ்டேட்ல என்ன நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. என்னை குறித்து நானே சங்கோஜப்படுகிற விஷயத்தை குறித்து கூட நீங்க ஆண்டவரே கம்ஃபர்டபுளா பாக்குறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஹோப்பா இருக்கு ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்கள் அந்த இன்விடேஷனை நாங்கள் கொடுத்ததுனால நீங்க அதை அப்படியே சந்தோஷமா எங்களுக்குள்ள கிரியை செய்றீங்க. அதோட விளைவுகளை நாங்கள் பார்க்க போகிறோம், மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம், சாட்சியாய் சொல்ல போகிறோம். இதெல்லாம் அடுத்து 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 எங்க வாழ்க்கையில அப்படியே வரிசைப்படுத்தப்பட்டு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் ஆண்டவரே வெளிப்பட போகிறது. சர்ப்ரைசஸா நடக்க போகிறது. இதற்காக நன்றி, நன்றி, நன்றி. எஸ் லார்ட். யூ ஆர் த கிரியேட்டர். நாங்க கூட சேர்ந்து உம்மோடு சேர்ந்து கோ கிரியேட் பண்றவங்களா இருக்கிறோம். ஆண்டவரே, யூ சூஸ். நீங்க எங்களுக்கு கொடுத்த சாய்ஸ் ஆண்டவரே. நீங்க ஃப்ரீ வில் எங்களுக்கு கொடுத்தீங்க. எங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற தன்மையை கொடுத்தீங்க. எங்களை நீங்க ரோபோக்களா உருவாக்கல. ஆனா என்னுடைய பெஸ்ட் காரியத்தையும் உங்க பிரசன்ஸ்ல சரண்டர் பண்றது எனக்கு சேஃப். ஆண்டவரே, நீங்க யூ ஹெல்ப் மீ மேக் டெசிஷன்ஸ். சொல்லுங்க, சில ஏரியாலலாம் எனக்கு டிசைட் பண்ண முடியல, எனக்கு அதை குறித்த ஒரு பரந்த அள அறிவு இல்லை. பிள்ளைகளுக்கு டிசைட் பண்றதா இருக்கட்டும், அவங்க வேலை விஷயம், அவங்க படிப்பு விஷயம், அவங்க திருமண காரியம், இல்லை நீங்களே சில விஷயங்கள், இந்த வீடு மாத்துறது, இல்லை இடத்த மாத்துறது, இல்லை சில டெசிஷன்ஸ் எல்லாம் எப்படின்னா யோசிக்கணும். ஏன் அது கரெக்டா நம்ம ஆவியானவரோட பீஸை ஃபாலோ பண்றோமா? இன்னொன்னு, எல்லாத்தையும் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டவர். அதனால அவர்கிட்ட இருந்து அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. ஹி வில் நாட் டிசைட் ஃபார் அஸ், ஆனா ஹி வில் எம்பவர் அஸ் டு டிசைட். அப்படின்னா என்ன? அவரே டிசைட் பண்ணிட்டான்னா நம்ம திரும்ப ரோபோவா மாறிடுறோம் இல்லையா?
ப்ரோக்ராம் பண்ணிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் என் பொண்ணு இதுதான் சூஸ் பண்ணுவான், என் பையன் அதான் சூஸ் பண்ணுவான். ஆண்டவர் அப்படி நம்மளை படைக்கல. ஆனா எம்பவர் பண்ணுவார். எப்படின்னா ஆலோசனைகள் பெருகும். கஷ்டப்படுத்தாத ஒரு முடிவு. அதர் சென்டர்னு தேவன் சொல்லுகிற காரியத்துல நம்ம ஆப்ரேட் ஆகுறது மாதிரி இருக்கிற முடிவுகள். சரிங்களா? சில முடிவுகள் நமக்கு நல்லதா இருக்கும், ஆனா நம்ம சார்ந்தவர்களுக்கு தீமையா இருக்கும் பட்சத்துல, தீ தீங்கை விளைவிக்கும் பட்சத்துல எப்படி சொல்லலாம்னா, ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், லெட் திங்ஸ் ஹேப்பன். எனக்கு சில விஷயம் எனக்கு விஷா இருக்குது, ஆசையா இருக்குதுங்கிறதுனால அது நடக்கணும்னு இல்லை ஆண்டவரே. ஒரு காரியம் நடக்கணும், ஆனா எல்லாருடைய அதிக நன்மைக்காக நடக்கணும். ஸோ நம்ம எல்லாருக்காகவும் எல்லா நேரத்திலையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஆனா செல்ஃப் சென்டர்டோ முடிவு எடுக்கக்கூடாது. செல்ஃப் சென்டர்டா எனக்கு இது சரி, எனக்கு இது பிரயோஜனம், எனக்கு இது நல்லது அப்படின்னு மட்டுமே நாம யோசித்து முடிவுகளை எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம உறவில் படைக்கப்பட்டிருக்கிறோம். உறவுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஃபேமிலிங்கிற அழகான சிஸ்டம்குள்ளதான் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஸோ காட்ஸ் ஹார்ட் இஸ் ஃபார் ஃபேமிலி. அதனால முடிவுகளை எடுக்கும் பொழுது, அப்பா எனக்கு எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கிற அதை அந்த ரெவலேஷன், அந்த ஞானம், அந்த அறிவு விளங்கட்டும். எம்பவர் மீ டு டிசைட். உங்க சாயல்ல நான் டிசைட் பண்ணணும். நான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்போது எல்லாருக்கும் நல்லதாகவே செய்வார். எல்லாருக்கும் நல்லதா அதுல இன்வால்வ் ஆன எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல நன்மை உண்டாக மாதிரி சாரி காரியங்களை செய்வார். அதனால இப்ப ஒருவேளை கன்ஃபியூஷன்ல யாராவது இருக்கிறீங்க டிசைட் பண்ற விஷயத்துலனா, இப்படி ஒரு ஜெபம் பண்ணலாம். இப்படிதான் நான் சொல்லல, பட் ஆனா இப்படியும் பண்ணலாம். பா எனக்கு ஒரு இந்த விஷயத்த எது நடந்தா இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாருக்கும் நல்லதோ அது நடப்பதாக. அதுக்கு நான் ஓப்பனா என்னை விட்டு கொடுக்குறேன். எனக்கு இதுதான் வேணும் அப்படி சொல்லி நான் சொல்லுவதில்லை. அப்படி அதுதான் நான் வேணும்னு சொல்லுவது என்னுடைய விருப்பமா இருந்து என் செல்ஃப் சென்டர்னஸா இருந்ததுன்னா, அது மற்றவருக்கு பாதிப்பை உண்டு பண்ணுமானால், ஐ டோன்ட் வாண்ட் டு அஃபோர்ட் தட். அதனால நான் எல்லாருக்கும் எது பெஸ்ட்டோ, சார்ந்து இருக்கிற என் குடும்பத்துக்கு எது பெஸ்ட்டோ, என் பிள்ளைகளுக்கு எது பெஸ்ட்டோ அது நடக்கட்டும். ஏன் இதை நான் ரிப்பீட்டடா சொல்றேன்னா, சில ஆம், வீடுகள்ல ஆம், 5 பேர் இருந்தாலும் ஒருத்தர் மட்டும்தான் நடத்துவார் அந்த வீட்டை. அப்படி நான் பார்த்துருக்கிறேன். இப்ப நான் பேசும்போது அதை நான் ஃபீல் பண்றேன். புரியுதுங்களா? ஸோ நீங்க ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தா உங்களுக்குள்ள என்ன தோணும்? எனக்கு தான் சரியான விஷயம் தெரியும், மீதி பேருக்கு தெரியாது, அவங்களாம் இருள்ல இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்ல யாரும் ரட்சிக்கப்படலைன்னா நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நமக்கு தான் சரியான விஷயம் தெரியும், அவங்களாம் சரியா டிசைட் பண்ண மாட்டாங்க, அவங்களாம் எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அந்த ஒரு மனுஷரை வீட்டை நடத்த ட்ரை பண்ணும்போது அந்த வீடுகள்ல குளறுபடிகள் வரும், உறவு சார்ந்த பிரச்சனை வரும், வீடு ரெண்டா பிரியறது எல்லாம் நாங்க பார்த்துருக்குறோம். ஸோ ஒன் மேன்ஸ் டெசிஷன், ஒரு மனிதனுடைய மூளை மட்டுமே ஒரு வீட்டை ஆளுகை செய்ய முடியாது. உறவுங்கிறது என்னது? பரஸ்பரம் மாத்தி மாத்தி மியூச்சுவலா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும், அவர்களுக்கென்று கொடுக்குற சுதந்திரத்தை கொடுக்கணும். ஸோ ஒரு டிசைட் பண்ணும்போது எல்லாருடைய கருத்தையும் கேட்கணும். ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்கன்னு போது பிள்ளைங்க கிட்ட எல்லாம் என்ன கேட்டுட்டு, ஒரு ஜெனரேஷன் அப்படி இருந்துச்சு இல்ல, டிசைட் பண்ணிட்டு நமக்கு சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாராம், மனுஷனை உருவாக்கும் போது பிதா குமாரன் பரிசுத்தாவியான்னு 3 பேரும், அவர்கள் 3 பேருமே சேர்ந்து யோசித்தார்களாம், நம்மை போல மாற்று ஒருத்தரை உருவாக்குவோன்னு. ஒருத்தரோட டெசிஷன் கிடையாது அது, பிதாவோட டெசிஷன். இப்போ ஹைராக்கி ட்ரினிட்டில பிதா பெரியவர், அடுத்த பெரியவர் ஏசப்பா, அடுத்து ஹோலி ஸ்பிரிட், அப்படி யாராவது நினைச்சு வச்சிருந்தாங்க. அப்படி கிடையாது. பிதா போல ஏசப்பா, ஏசப்பாவாய் போல பரிசுத்தாவியானவர். ஸோ 3 பேரும் எல்லா விதத்திலும் ஈக்குவலா இருக்கிறாங்க. எல்லா விதத்திலையும் அவர்களுக்குள்ள பரிமாறப்படுகிற அன்பு ஈக்குவலா இருக்குது. அவர்கள் நினைக்கிற நினைவுகள் ஒன்றா இருக்கிறது. அந்த ஒன்னஸ்ல அவங்க ஆப்ரேட் ஆகுறாங்க. பரிமாறப்படுகிற அன்போட ரக வித்தியாசமா இருக்குது. ஸோ அவங்க 3 பேரும் ஒரே விதமா யோசிச்சார்கள். என்னன்னு? நம்ம போல அப்படின்னு. ஸோ இன் காமன் ட்ரினிட்டிக்குள்ள என்ன இருக்கு? எல்லாருக்கும் எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. ஸோ குடும்பங்களுக்குள்ள அந்த மாடல் நல்லது. ஒருவேளை அவங்களை அறியாம இருந்தாலும் ஒரு வார்த்தை நீங்க பிள்ளைங்க கிட்ட இது மாதிரி இப்படி பண்ணலான் இருக்கோம்,
இதை குறித்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டா, இந்த பிள்ளைங்களுக்கு இல்லப்பா அது தெரியல. நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்லுகிற வரைக்கும், அதெல்லாம் என்னத்துக்கு குழந்தைங்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சில முடிவுகளை எடுக்குவாங்க பெற்றோர். இப்ப இடம் மாத்துறது, வீடு மாத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பிள்ளைகளுடைய மனநிலை பயங்கரமா மாறுது. அது எப்படின்னா சடன் ஷாக்கு, அடாப்டேஷனுக்கு குழந்தைங்க கஷ்டப்படுறது, இதெல்லாம் இருக்கு. அது பெரிய குழப்பத்தை குழந்தைங்களுக்குள்ள உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாம, இப்ப பெற்றோர், பிள்ளைங்க பெரியவங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க கல்யாணம் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க விருப்பப்படி பெற்றோர் அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கிற முடிவை அவங்க தான் எடுக்கணும். அவங்க எது அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். அதுல திணித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது. உங்களுக்கு இங்க இருந்தா வசதிப்படும். எங்களுக்கு உங்கள இங்க வச்சு தான் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் பிள்ளைங்க சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஆனா, எது அவர்களுக்கு நல்லதோ, எது அவங்களுக்கு பெஸ்ட்டோ, எது அவர்களை நீடூழி வாழ வைக்குமோ, எது அவர்களுக்கு தங்களுடைய வாழ்வை குறித்த பிடிப்பை அதிகரிக்குமோ, அது நடப்பதாகன்னு சொல்லி பெற்றோரை குறித்து பிளஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. பிகாஸ் தே ஹாவ் டு பி ஹாப்பி தேன் பீயிங் ப்ரொவைடட். புரியுதுங்களா? ஏன்னா பெற்றோருக்கு நிறைய நல்லது செய்யறேன்னு ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணியே பெற்றோரை நிறைய பேர் பலவீனப்படுத்திடுறாங்க. அவங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸே போயிடுது. இருக்கிற இடத்துல இருந்தா 3 வேளை சாப்பாடு, டிவி, வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கோம்? அப்படின்ற மாரி பிள்ளைங்க பேசுவாங்க இப்ப பெத்தவங்க கிட்ட. ஆனா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வளர்ந்த இடம், அவங்க சாப்பிட்ட சாப்பாடு, டெய்லி பார்த்து குட் மார்னிங் போட்ட ஆட்கள், டெய்லி கேட்கிற சத்தம், அப்பப்ப அந்த ஃபெமிலியர் ஃபேஸஸ் அவங்க பார்த்துக்கிட்டு, அந்த ஆம்பியன்ஸ், அந்த கிளைமேட்டு, அவங்களால முடிஞ்ச விஷயங்கள செய்து கொண்டு, அவங்க எல்லையில இருப்பத அவங்க விரும்புவாங்களான்னா, அதையும் என்ன பண்ணுங்க மைண்ட்ல வைங்க. திணிக்காதீர்கள். ஓவர் புரொடெக்டரா மாறாதீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படி நம்மளை நடத்துவதில்லை. அது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளிச்சத்துல இல்லாதவர்களுக்கும் நான் இதை சொல்லுகிறேன். ஒரு முடிவை எடுக்கும்போது குடும்பத்துக்குள்ள, ஏன்னா இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரிபடி. ஸோ நிதானமா எடுங்க. அவசரம் ஒண்ணுமே இல்ல. ஹரிபரி எதுவும் கிடையாது. மிஸ் பண்ண போறது கிடையாது நம்ம. ம். அதனால ஆண்டவரே நீங்க என்னை வழி நடத்துங்க. என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்க. எல்லா ஆங்கிள்லயும் யோசித்து என்னை பலப்படுத்தி என்னை முடிவுகளை எடுக்க வைக்கிறதுக்காக நன்றி. என்னை பலப்படுத்தி நடத்துகிறதுக்காக நன்றின்னு அப்படியே அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவரை இன்வைட் பண்ணுங்க. எல்லா ஆங்கிளையும் திங்க் பண்ண, மெடிடேட் பண்ண விட்டு கொடுங்க. ஏன்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, இப்ப கூட ஆண்டவரே நீங்க எங்களோட பேசிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி விளிம்புல சில பேர் இருக்கிறீங்க. டெசிஷன் மேக்கிங், ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும், இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது. பட் ஆனா எல்லாம் லகுவாக மாறும். எஃபர்ட்லெஸ்ஸா முடியும். ஸ்மூத்தா முடியும். யூ வில் நாட் ரெக்ரெட் ஆஃப்டர் டேக்கிங் த டெசிஷன். ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை குறித்து ஐயோ நான் அப்பயே இதை பண்ணாம இருந்திருக்கலாம், இதை பண்ணாம இருந்திருக்கலாம், இந்த முடிவு எடுக்காம இருந்திருக்கலாம்னு நம்மளை ரெக்ரெட் பண்ண ஆவியானவர் விட மாட்டார். ஏன்னா we know everything is happening. கடைசியில எல்லாமே நன்மைக்கு நேராகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற வெளிச்சத்துல நாம் நடக்கும்போது, நீங்க என்னதான் கசக்கி மூளையை பிழைந்தாலும் நீங்க ஒரு உண்மையை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைன்னா பாஸ்டுக்கு போய் போய் ரெக்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இதை இப்படி செஞ்சிருக்கலாமே, அதை அப்படி செஞ்சிருக்கலாமே, நான் ஒருவேளை இந்த படிப்பு எடுத்திருக்கலாமே, இல்ல இவங்களை கல்யாணம் பண்ணதே ரெக்ரெட்டா சில பேர் வச்சிருப்பாங்க பார்ட்னர்ஸ். சில நேரத்துல நான் அங்க இந்த இடத்துக்கு அங்க போயிருக்க கூடாது, இவங்க கூட இந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்க கூடாதுன்னு செஞ்ச விஷயங்களை ஒரு பெரிய ரெக்கார்டு மாதிரி போட்டு ரெக்ரெட் ரெக்கார்டே வச்சிருப்பாங்க. இதை செஞ்சுட்டேன் அதனால இப்படி இருக்கு, இதை செஞ்சுட்டேனே, அதை செஞ்சுட்டேனே, இது நடக்காம இருந்திருக்கலாமே என் லைஃப்ல, இது இல்லாம இருந்திருக்கலாமே. இப்ப இதெல்லாம் எரேஸ் பண்றாரு ஆண்டவர். ஹோலி ஸ்பிரிட், ஹெல்ப் அஸ் லார்ட் டு எரேஸ் அவர் பாஸ்ட் ரெக்ரெட்ஸ். வருத்தங்கள், ஏதோ பெரிய விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம், மலையே போச்சுங்கிற மாதிரி ஃபீலிங், அந்த பெயின் எல்லாம் சில பேருக்குள்ள இருக்கு. யூனோ நத்திங் வென்ட் ராங், சோ ஃபார் சோ குட். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க எதையும் மிஸ் பண்ணல, நீங்க எதையுமே லூஸ் பண்ணல. அந்த ஆறுதல் உங்களை நிரப்புவதாக. எஸ் லார்ட், ஐ ரிலீஸ் தட் பீஸ். ஐ ரிலீஸ் தட் பீஸ். நிறைய நேரத்துல நீங்க படுத்து யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ம் ச்சே, இது மட்டும் நடக்காம இருந்ததா, இதை மட்டும் நான் பேசாம இருந்ததா, இதை மட்டும் அவங்க செய்யாம இருந்திருந்தா அப்படின்னு பழைய பேட்டர்னே ஓடிட்டு இருக்கு. ரெக்கார்டு மாதிரி நிறைய பேருக்கு. இது இப்போ உங்களை அங்க இருந்து தூக்கி இந்த காலத்துல வைக்கிறார் ஆண்டவர். பிரசன்ட். ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் இன் பிரசன்ட் தான். ஸோ அதனால இந்த பிரசன்ஸ் உங்களை டெலிவர் பண்ணுது. பழைய செயின், அந்த செயின் ஆஃப் தாட்ஸ்ல இருந்து உங்களை டெலிவர் பண்ணி, என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருந்து செய்கிற காரியம்
எனக்கு பெஸ்ட்டா இருக்குது. ஆனால் சகலமும் என் வாழ்க்கையில நன்மைக்கு நேராகவே நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நோ பாஸ்ட் ரெக்ரெட்ஸ். கடந்த காலத்தை இழப்புகளை குறித்து வருத்தங்களை நான் ரிலீஸ் பண்றேன். அப்படி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கடந்த காலத்துல நடந்த எல்லா நெகட்டிவான விஷயங்கள், ரெக்ரெட்ஸ், ஃபெயிலியர்ஸ், டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் குறித்து இருக்கிற வருத்தங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள இருக்குமா, நான் அதெல்லாம் ரிலீஸ் பண்றேன், ரிலீஸ் பண்றேன். இப்போ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறீங்க. இந்த வெளிச்சத்துல இருக்கும்போது இதுக்கு மேல எனக்கு எல்லாமே நன்மைக்கு நேரா தான் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். இனி எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்தோடு நான் ஓட போகிறேன். நான் இப்போ ஜேர்னி பண்ண போறேன். ஏன்னா என் ஆவியானவர் ஒவ்வொரு நாளையும் எண்ணுகிற அறிவை எனக்கு கொடுத்திருக்கிறார். நாட்களை எண்ணுகிற அறிவு எனக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க. ஐ நோ ஹவ் டு லிவ் அ டே. ஒரு ஒரு நாளையும் எப்படி நான் நடக்கணும்னு எனக்கு நடத்த என் ஆவியானவர் இப்பொழுது இருக்கிறார். அந்த வெளிச்சம் எனக்குள்ள இருக்கிறது. அதனால இனி இருக்க போகிற ஒவ்வொரு நாட்களையும் நான் வாழ போகிறேன். ஐம் கோயிங் டு பி இன் பிரசன்ட். எஸ் லார்ட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். நிறைய பேருக்கு அந்த செயின் எல்லாம் பிரேக் பண்றீங்க. தேங்க்யூ. இதெல்லாம் வந்து சங்கிலி மாதிரி உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. பின்னாடியே போய் 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 அதுலயே நிக்கிற மைண்ட் செட் இருக்கிறதுனால முன்னேற விடாமல் அதெல்லாம் பிடிந்தி இழுக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பிரேக் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. கோ ஃபார்வர்ட். முன்னேறி செல்வீர்கள். எஸ் எஸ் அப்பா, நீங்க ஒருத்தரையும் ஜெயித்தவர்களாய் நீங்க பார்த்துட்டீங்கப்பா. எஸ் லார்ட். எஸ் லார்ட். பலவான் கையில் இருக்கிற அம்புகளாக நீங்க வைத்திருக்கிறீங்க. என் தேவன், நீங்க பலவான் அப்பா. உங்க கரத்துல நாங்கள் இருக்கும்போது நீங்க செய்கிற ஒரு காரியம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள அது மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. யூஆர் நாட் கோயிங் டு மிஸ் த மார்க். நாங்க உங்க கையில ஆரோவா இருக்கிறோம். ஸோ யூ ஆர் கோயிங் டு லீட். யூ ஆர் கோயிங் டு ஷூட் அஸ். ஸோ எல்லா விதத்திலையும் எங்களை நீங்க ஆண்டவரை பொறுப்பெடுத்து விட்டதுக்காக நன்றி. என் பிள்ளைகளை குறித்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துட்டீங்க. என் குடும்பம், என் கணவர், என் மனைவி, என்னுடைய பெற்றோர், என்னை சார்ந்திருக்கிறவர்கள், நான் நேசிக்கிறவர்கள் எல்லாரும் குறிச்சு ஏதாவது பேட் ரெக்கார்ட்ஸ் எனக்கு இருக்குமானா, ராங் ரெக்கார்ட்ஸ் இருக்குமானா, அதெல்லாம் இப்ப நான் ரிலீஸ் பண்றேன். ஏன்னா நீங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அன்புக்கு ராங் ரெக்கார்ட்ஸ் கிடையாது அப்படின்னு. அந்த சத்தியத்தின் வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகட்டும்ப்பா. எஸ் லார்ட். இதெல்லாம் இவங்க எனக்கு பண்ணாங்க, இதெல்லாம் இவங்க எனக்கு பண்ணாங்கன்னு ஒருத்தர் பேருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் எரேஸ் பண்றாரு ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உங்க மைண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேவ அன்பு எங்களை நெருக்குகிறதுனால, அப்படியே எங்களை நிரப்பி வைத்திருக்கிறதுனால இதெல்லாம் ஆண்டவரே நாங்க ஓவர் கம் பண்ண எங்களுக்கு பலன் உண்டு. எஸ் லார்ட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். வில் ப்ரே. Ridharama Shakara Vedara Maushada Laha Tirime Karabo Ora Mashada Laha Sitirime Kare de La Karama Dai Karaboshada Lama. Thank you, Jesus. என் கூட கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆவியில அப்படியே நாங்க ஒன்றா இருக்கிறோம். ஆவியில டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆவியில டிஸ்டன்ஸ் கிடையாது. பிசிக்கல் ரன்ல தான் ஒருத்தர் ஒரு ஒரு ஊர்ல, மதுரையில, திருச்சியில, மலேசியால, இங்க அங்கன்னு இருக்கிறோம். பிசிக்கல் ரெல்ம்ல. ஆவியில நிஜமாவே நம்ம ரொம்ப சமீபமாய் உணர முடியுது. யாரெல்லாம் ரொம்ப சமீபமாய் உணர்றீங்க? இந்த பிரேயர்ல அப்படியே கனெக்ட் ஆகும்போது, இந்த வார்த்தைகளை கேட்கும் போது, இந்த பிரசன்னத்தை உணரும் போது, நம்ம எல்லாம் எப்படியே ஒரு ரூஃப் கீழே இருந்தா எப்படி இருக்குமோ அப்படியே நம்மளை உணர வைக்கிற தேவன். ஏன்னா ஸ்பிரிட்ல தேர் இஸ் நோ டைம் அண்ட் ஸ்பேஸ். அதனால நீங்க எல்லாம் நம்ம ஒன்றா இருந்து காரியங்களை டிக்ளேர் பண்றோம். எல்லாரும் தேவனை குறித்து தெளிவான அறிவோடு நம்ம டிக்ளேர் பண்றோம். அவருடைய சுபாவத்தை புரிந்து கொண்டு டிக்ளேர் பண்றோம். எஸ் லார்ட். ஒருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். நான் பிளஸ் பண்றேன். எஸ் எஸ். தெளிவான வழி நடத்துதலை நான் பேசுகிறேன். என்ன ஓட்டங்கள் எல்லாம் சீர்படுகிறதுக்காக நன்றி. நன்றி நன்றி. எல்லாமே அலைன் ஆகிறதுக்காக நன்றி. உங்க பர்பஸ்க்கு நேரா உங்க சிந்தனைகள் திரும்புகிறதுக்காக நன்றி. பிள்ளைகளுக்கு ஒரு வேலை, இஃப் யூ ஃபீல் ஒரு நேரம் ஒண்ணு சொல்றான், இன்னொரு நேரம் இன்னொன்னு சொல்றாங்க அப்படின்னு, ஏன்னா பசங்களை பத்தி ஸ்பெசிஃபிக்கா ஃபீல் பண்றீங்கன்னா ஒண்ணுமே முடிவுக்கு வர முடியல. என்னதான் இப்போ படிக்க போறாங்க தெரியல, இல்ல என்னதான் பண்ண போறாங்க தெரியலன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா தேவன் நம்ம குறித்து இருக்கிற திட்டம், நோக்கம் மாறாதது. அவர் மாத்திக்கிட்டே இருக்கிறவர் அல்ல. மேபி பிள்ளைகள் அறியாமையினால அப்படி மாறுகிறவர்களா இருப்பாங்க. ஆனா நீங்க பிளஸ் பண்ணுங்க. தேவனுடைய வெளிச்சம் அவர்கள் மேல பிரகாசிக்கும் போது they will choose right thing. they will choose right thing அவங்க லைஃப்ல எதுவா இருந்தாலும். ஓகே. ஒர்க்கா இருக்கட்டும், பார்ட்னரா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எல்லாம் பிள்ளைகளுக்கு நல்ல தேர்வு செய்கிற ஞானத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஜஸ்ட் பிளஸ் தேம். ஏசப்பா,
அவன் பர்பஸ்க்கு எது நடக்கணுமோ அவன் லைஃப்ல நடப்பதாக, என் பிள்ளைகளோட லைஃப்ல உங்க பர்பஸ் நிறைவேற எது நடக்கணுமோ அது நடப்பதாகன்னு சொல்லி அன்கண்டிஷனலா பிள்ளைங்களை சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சில நேரத்துல ப்ரீ அசம்ஷன்ஸ் வச்சிருப்போம். இல்ல இல்ல இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும்னு நம்ம விருப்பங்களை வச்சிருப்போம். விருப்பங்கள் இருப்பது தவறு அல்ல, ஆனா விருப்பங்களை திணிப்பது தவறு. எனக்கு அது டிசையர், ஆனா என் பிள்ளை அப்படி செஞ்சே ஆகணும், என் பிள்ளை அதை செய்தே ஆகணும்னு திணிப்பது ஒரு விதமான வன்முறை. அதனால அப்படி இல்லாமல் ஜெபத்துல கூட, எசப்பா இது மாதிரி எனக்கு விருப்பங்கள் இருக்குது, ஆனால் இந்த விருப்பம் உங்க பர்பஸ் அவன் லைஃப்ல நடக்கிறதுக்கு அலைண்டா இருக்குமானா நடக்கட்டும். இல்ல அவனுடைய விருப்பத்துக்கு நான் அப்படியே விட்டு கொடுக்குறேன், உங்க பர்பஸ்க்கு விட்டு கொடுக்குறேன், பிள்ளைகளை ரிலீஸ் பண்றேன். எஸ் லார்ட், நீங்க சிருஷ்டிகர்த்தா, நீங்க உருவாக்கினீங்க, நீங்க அனுப்புனீங்க, நீங்க எனக்கு கருவுல வைத்தீங்க, நீங்க எனக்கு பிள்ளையா உங்களை கொடுத்தீங்க. அதனால எல்லாம் நீங்க செய்திருக்க, அவங்க லைஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு அங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவோ முடிவு கட்டவோ நாங்க அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள விரும்பல இசப்பா. ஐ ஜஸ்ட் பிளெஸ் மை கிட்ஸ், ஐ ஜஸ்ட் பிளெஸ் மை சிப்ளிங்ஸ், ஐ பிளெஸ் மை பேரண்ட்ஸ். என்னை சுற்றி சார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாம் நான் பிளெஸ் பண்றேன், அவர்களை விடுதலை செய்கிறேன், விடுதலை செய்கிறேன். நான் வைத்திருந்த கட்டமைப்புகளிலிருந்து விடுதலை செய்கிறேன். நான் சில விஷயத்தை டிசைட் பண்ணி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் நான் வச்சிருக்கிற மனதளவுல இருக்கிற கட்டமைப்புகள் எல்லாம் மாறுவதாக. ஐ லெட் தெம் ஃப்ரீ, ஐ லெட் தெம் ஃப்ரீ. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரெஷரைஸ். மைண்ட்லயே அந்த ப்ரெஷர் இருக்க வேணாம் ஏசப்பா. ஐ எம் ஃப்ரீன்னு சொல்லுங்க. ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் ஃப்ரீ, ஐ லெட் தெம் ஃப்ரீ. அவர்களையும் விடுதலை செய்கிறேன். எஸ் லார்ட். அப்பா, வீடுகளுக்குள்ள உறவு இதனால உண்டான பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிறதற்காக நன்றி. கண்ட்ரோல்ட் அண்ட் மேனிப்புலேட்டடா சில பேர் ஃபீல் பண்றீங்க. எப்பயுமே உங்க விருப்பத்தை செய்ய முடியாம யாருக்காகவோ ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்றீங்க. ஐ ஸ்பீக் த டெலிவரன்ஸ். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. யூ வில் சே நோ டு பீப்புள். நீங்க மற்றவர்களுக்காகவே உங்கள் விருப்பு வெறுப்புகளை அடக்கி அடக்கி வைத்திருக்கிற வாழ்க்கையிலிருந்து விடுதலையுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க. ஆவியானவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஸோ யூஆர் ஃப்ரீ ஆல்ரெடி, யூஆர் ஃப்ரீ, யூஆர் ஃப்ரீ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை விடுதலையுள்ளவர்களாய் நீங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. நாங்க மற்றவங்களை விடுதலை செய்யும் போது நாங்க ஆட்டோமேட்டிக்கா விடுதலை ஆயிடுறோம் ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். வீணான பாரங்கள் எங்கள் இருதயத்தை அழுத்த நாங்கள் இடம் கொடுத்திருப்போமானால் அது தேவையற்றதா இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் வெளியேறட்டும். அந்த ஹெவி லோட் எல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பாதி நேரத்துல தேவையில்லாத பாரங்களை நாங்கள் சுமக்கிறோம் என்று நாங்கள் அறியாம இருக்கிறோம்ப்பா. எஸ் லார்ட். இப்ப கூட இயேசுப்பா, நீங்க உங்க வெளிச்சத்துல இல்லாம தேவையில்லாம என்னுடைய மைண்ட்னால நான் சில விஷயங்களை அக்யூமுலேட் பண்ணி அது என்னை அழுத்த நான் விட்டு கொடுத்திருப்பேன். ஆனா அந்த அழுத்தங்கள் எல்லாம் வெளியேறுவதாகன்னு சொல்லுங்க. டேக் அத்தாரிட்டி அண்ட் சேவ். என் சிந்தையில அந்த அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்துல. ஐ டேக் அத்தாரிட்டி ஓவர் மை தாட்ஸ், ஐ டேக் அத்தாரிட்டி ஓவர் மை எமோஷன்ஸ், ஐ டேக் அத்தாரிட்டி ஓவர் மை மைண்ட். ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்துல இது எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா, விட்டு கொடுக்குறேன். அப்படியே சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீதரமா ஷக்கரபேதர சீதலேபிர பௌஷதலமா ஓரமா ஷக்கரபே தீகரமாஷதல ஹாசத்திரமே கரபௌஷதலே கரை விரதலா கரபே கரபுஷதலதிரமா. தேங்க்யூ ஜீசஸ். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்கள்னு நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. நீங்க சொன்ன வார்த்தையை இவர்கள் மீது நான் பேசுகிறேன். இவங்க விலையேற பெற்றவர்கள் நான் பேசுகிறேன். இவர்கள் உமக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். அந்த அந்த ஓன்டு ஃபீலிங் அவர்கள் வரட்டும். இவர்கள் தனிமையாய் விடப்பட்டவர்கள் அல்ல, இவருக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு தனிமை உணர்வு என்பது தேவையில்லாத விஷயம், அது இவங்க அடையாளம் கிடையாது. இவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேகத்திற்குள்ள பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள்ங்கிற உணர்வு அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நிரப்புகிறதுக்காக நன்றி. இதிலிருந்து காரியங்களை செய்கிற கிரேஸ் உண்டாகட்டும்ப்பா, முடிவெடுக்கிற கிரேஸ் உண்டாகட்டும். நீங்க அப்படியே செய்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. We give you all the glory. We give you all the glory. In Jesus' name. Amen. 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 So bless you all. ஸோ ஒரு நாளும் நம்ம ஒரு சின்ன விஷயம்தான், கொஞ்ச நேரம் தான் நம்ம இது கனெக்ட் ஆகுறோம். ஆனால் ரொம்ப டீப்பா ஆவியில நம்மள அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணி சில விஷயங்களை நம்ம கிட்ட பேசுறாரு அந்த. ஐ ஃபீல் தட் வெரி ஸ்ட்ராங்லி.
ஸோ அவருடைய சுபாவத்துக்குள்ள நம்மளை பங்குள்ளவர்கள்னு டெய்லி டெய்லி நம்மளுக்கு நினைப்பூட்டி அதில் அப்படியே சேர்த்து கொள்றாரு. அதில் பெட்டர் ஆக்கிட்டே வரும். ஸோ ஆல்வேஸ் இதை ரொம்ப வேல்யூ பண்ணுங்க. அவரோட கவுன்சிலை ரொம்ப ரொம்ப ஹானர் பண்ணுங்க. ஏசப்பா உங்க கவுன்சில் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க டெய்லி. Yeah. So bless you all. Enjoy your evening. Take care.